ஆர்த்தியை கேவலமாக பேசிய வில்லன் நடிகர் அம்மா சுஜாதா என்ன செய்ய போறாங்க? ஆசை மகள் ஆர்த்தி தனியா இருக்கிறத பார்க்க முடியல. ஸோ என் மகளோட வந்து வாழுங்கன்னு ரவி மோகனுக்கு சுஜாதா ரெக்வஸ்ட் வச்சும் நோ யூஸ். அதுக்கு மாறா இன்னும் டைவர்ஸ் முடிவில் உறுதியா இருக்காரு ரவி. இந்த பக்கம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அறிக்கை விட்டதெல்லாம் போதும், கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது தேவையில்லாம அறிக்கை விடக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு. அறிக்கை தானே விடக்கூடாதுன்னு வில்லங்கமா யோசிச்ச இந்த காதல் தம்பதி இன்ஸ்டா பேஜ்ல தங்களோட கருத்துக்களை போஸ்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்த்தி தன்கிட்ட மாசம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டதுக்கு டெலிஃபோன்ல பேசினபடி நியூஸ் கமிங்னு போஸ்ட் போட்டாரு ரவி. அவர் எதை மீன் பண்ணாருன்னு தெரியல. ஒரு பக்கம் தனி ஒருவன் 2 படத்தோட ஒர்க் ஸ்டார்ட் ஆனதாகவும் அறிவிப்பை வெளியிட்டாரு. இப்படிப்பட்ட நிலையில ரவியையும் ஆர்த்தியையும் கெனிஷாவையும் ரசிகர்கள் பலர் அவங்க என்ன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணத்தான் செய்யறாங்க. அந்த வகையில நடிகர் மன்சூர் அலிகான் ஆர்த்திய மறைமுகமா கலாச்சிருக்காரு. நடிகர் பிரபு மன்சூர் அலிகான் நடிப்புல உருவான ராஜபுத்திரன் படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் விழா லேட்டஸ்டாக நடந்துச்சு. அதுல பேசின மன்சூர் அலிகான் படத்தோட அறிமுக அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்து நல்லா செக்கச்சவப்பா அழகா தான் இருக்கான், நம்ம ஜெயம் ரவி மாதிரி யாரையும் போய் கட்டிக்கிட்டு மாட்டிக்காதப்பான்னு பேசினாரு. இப்படி நாகரிகம் இல்லாம பேசின மன்சூர் அலிகானுக்கு சுஜாதா என்ன பாடம் புகட்ட போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா குஷ்பு, ராதிகா உள்ளிட்ட நடிகைகள் ஆர்த்திக்கு தான் தொடர்ந்து சப்போர்ட்டும் பண்றாங்க. மன்சூர் அலிகான் பேசினதை பார்த்த ரசிகர்கள் ரவி தான் ஆர்த்தி கிட்ட மாட்டிக்கிட்டாரா, ரவி அப்பாவியா ஆர்த்தி அடப்பாவியான்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆக்சுவலி கோர்ட்டு அறிக்கை விடக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ரவி திடீர்னு கெனிஷாவை இன்ஸ்டாவில் அன்ஃபாலோ பண்ணிட்டு உடனே ஃபாலோ பண்ணது குறிப்பிடத்தக்கது. மேலும் இனிமேல என்னை பத்தி அவதூறு பரப்பினாலோ ஆபாசமா கமெண்ட் பண்ணாலோ கொலை மிரட்டல் விடுத்தாலோ அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு கெனிஷா வக்கீல் மூலமா எச்சரிக்கையும் விட்டிருக்காங்க. பார்த்து அடக்கி வாசிங்கப்பா.